என் அன்பு குழந்தையே, முருகனிடம் இருக்கும் வேலின் தத்துவம் கூர்மையான எண்ணம் கொண்டு தீமைகளை அடக்கும் ஆற்றலை உணர்த்துகிறது. ஞானவேல் சக்திவேல், விற்றிருக்கும் வீரவேல், வெற்றிவேல் முருகன். என் வேல் பாவத்தை அழிக்கும், சத்தியத்தை நிலைநாட்டும், அன்பை விதைக்கும், அறிவை தரும். என் வேல் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் அசுர குணங்களை அழிக்கிறதே அன்றி உன்னை பாதிக்க அல்ல. நீ பயப்படாமல் உன் ஆன்மாவை உயர்த்திக்கொள். பிள்ளையே, உலகத்தில் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தகர்க்க அல்ல, உன்னை வலிமை பெறச் செய்ய வந்தவை. புயல் வந்தால் மரத்தின் வேர்கள் ஆழமாக போகும். அதுபோல் சோதனை உன்னிடம் வந்தால் உன் உள்ளம் உறுதியடையும். நீ எவ்வளவு துன்பம் சந்தித்தாலும் அந்த துன்பத்தின் பின்பு என் அருள் உனக்கு இரட்டிப்பாக வரும். உன் கண்ணீர் வீணாக போகாது, உன் வேண்டுதல் வீணாகச் சேராது, உன் கூக்குரல் வீணாக ஒலிக்காது. என் வேல் உன் வழியை ஒளியால் நிரப்பும். இருளில் நீ தவறிச் சென்றாலும் அது உனக்கு வழிகாட்டும். தடைகள் உன்னை சூழ்ந்தாலும் அது தடைகளை தகர்க்கும். உன் உள்ளத்தில் பயம் எழுந்தாலும் அது அந்த பயத்தை அழிக்கும். என் வேல் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் வேல் ஒளியாக இருக்கிறது என்பதை உணர்ந்தால் எந்த நிலையிலும் உன் மனம் சஞ்சலமடையாது. பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான எதிரிகள் வெளியில் இல்லை, அவை உன் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. கோபம், பொறாமை, பேராசை, சுயநலம், சோம்பல், இவையே உன் உண்மையான அசுரர்கள். அவற்றை நீ வென்றால்தான் நீ உண்மையான வீரன். பிறரை வெல்வது வெற்றி அல்ல, உன்னை நீ வெல்வதே உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன் ஆன்மாவை ஒளியாய் மாற்றும். உன் இதயம் ஆலயம், உன் சிந்தனை தீபம், உன் வார்த்தை பஜனை, உன் செயல் அர்ச்சனை, உன் கண்ணீர் அபிஷேகம், உன் அன்பு நைவேதியம். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் அதுவே எனக்கு புனித ஆலயம். உன் செயல் தர்மமாக இருந்தால் அதுவே எனக்கு பண்டிகை. நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ பிறருக்கு ஒளி ஏற்றினால் நான் உன் பாதையில் 1000 தீபங்கள் ஏற்றுவேன். நீ பிறரின் பசி தீர்த்தால் நான் உன் ஆன்மாவை நிறைவடையச் செய்வேன். நீ பிறருக்கு ஆறுதல் சொன்னால் நான் உன் உள்ளத்தில் 1000 ஆறுதலை ஊற்றுவேன். பிள்ளையே, உன் வார்த்தைகள் இனிமையாய் இருக்கட்டும். வார்த்தைகள் காற்றில் பறந்து போகவில்லை, அவை உள்ளங்களில் ஊடுருவும். இனிய வார்த்தைகள் மலரின் வாசனை போல, காயப்படுத்தும் வார்த்தைகள் முள்ளின் குத்து போல. அதனால் உன் நாவை எப்போதும் இனிமையால் நிரப்பிக்கொள். உன் வார்த்தைகள் பிறருக்கு சந்தோஷம் தரட்டும். உன் கரங்கள் தர்மத்திற்கு உபயோகப்பட வேண்டும். பிறருக்கு உதவுவதுதான் உன் உண்மையான பூஜை. பிறரின் பசி தீர்ப்பது உன் நைவேதியம். பிறரின் வலியை துடைப்பது உன் அபிஷேகம். பிறருக்கு ஆறுதல் சொல்வது உன் தீபம். உன் கரங்களில் தர்மம் இருந்தால் என் அருள் உன்னிடம் பாயும். பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அமைதியில்தான் என் அருள் பாயும். உன் மனம் கலங்கினால் என் குரல் உனக்கு சேராது. உன் மனம் சஞ்சலமாக இருந்தால் என் அருள் உன்னிடம் வராது. உன் மனம் காற்றில் கலங்கும் குளம் போல ஆகும். ஆனால் அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும். அதனால் உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திரு. நம்பிக்கை உன் உயிரின் ஒளி. நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வராது. உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும். அந்த கதவை மூடிவிட்டால் என் அருள் உன்னிடம் பாய முடியாது. அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. சோதனை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடிகளில் மலராக விழுகிறது. உன் வேண்டுதல் என் செவியில் மணி ஓசை போல ஒலிக்கிறது. உன் துயரம் என் கருணையின் சுமையாகிறது. நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நான் உன் துயரத்தை வலிமையாக மாற்றுவேன். நான் உன் தடைகளை பாதையாக மாற்றுவேன். நான் உன் இருளை ஒளியாக மாற்றுவேன். நீ எவ்வளவு சோர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எவ்வளவு விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன். நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் பல சோதனைகள் வரும், பல தடைகள் வரும், பல இருள்கள் வரும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் உன் ஆன்மா நிறைவடையும். அந்த நிறைவில்தான் உன் சாந்தி. பிள்ளையே, உன் துயரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான வலிமையை நான் தருவேன். உன் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் துயரம் அகலும், உன் தடைகள் பாதையாக மாறும்.
உன் இருள் ஒளியாகும், உன் சோர்வு வலிமையாகும், உன் வாழ்வு விழாவாகும். அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, முருகனிடம் இருக்கும் வேலின் தத்துவம் உன் உள்ளத்தில் ஒளியாக எரிகிறது. கூர்மையான எண்ணம் கொண்டு தீமைகளை அடக்கும் சக்தி உனக்குள் இருக்கிறது. ஞானவேல் உன்னை வழிநடத்தும். சக்திவேல் உன்னை வலிமை பெறச் செய்யும். வீரவேல் உன் சோர்வை தகர்க்கும். வெற்றிவேல் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். வேல் எனக்கு ஆயுதம் அல்ல, அது உனக்கான அருள். உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் கருவி, உன் ஆன்மாவை உயர்த்தும் சக்தி. பிள்ளையே, மனித வாழ்க்கை புனித யாத்திரை. அந்த யாத்திரையில் நீ பல சோதனைகளை சந்திப்பாய். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வலிமை பெறச் செய்ய வந்தவை. புயல் வந்தால் மரத்தின் வேர்கள் ஆழமாகும். காற்று அதிகமாக வீசினால் தீபம் சோதிக்கப்படும். அதுபோல் உன் வாழ்க்கையின் சோதனை உன்னை சுத்தப்படுத்தும். சோதனையை நீ தாங்கிக் கொண்டால் அதன் முடிவில் என் அருள் மழை பெய்யும். நீ சில சமயம் சோர்ந்து போகலாம். ஏன் மட்டும் எனக்கு இவ்வளவு துன்பம் என்று கேட்கலாம். ஆனால் நினைத்துப்பார், உன் கடந்த காலத்தில் எத்தனை தடைகள் வந்தன, எத்தனை துயரங்கள் உன்னை சூழ்ந்தன. ஆனால் நீ அவற்றை தாண்டி வந்துவிட்டாய். இன்று நீ உயிரோடு இருக்கிறாய். உன் சுவாசத்தில் ஒளி இருக்கிறது. அது யாரின் அருள்? அது என் அருள்தான். நான் உன்னை தாங்கினேன். நான் உன்னை விட்டு போகவில்லை. பிள்ளையே, என் வேல் உன் வழியில் ஒளி வீசுகிறது. நீ இருளில் நடந்தாலும் அது உனக்கு வழிகாட்டும். நீ தடைகளில் சிக்கினாலும் அது தடைகளை தகர்க்கும். நீ பயந்தாலும் அது உன்னிடம் தைரியம் தரும். நீ சோர்ந்தாலும் அது உனக்குள் வலிமை ஊற்றும். வேல் உன் கையில் இருப்பதை எப்போதும் நினை. அந்த வேல் உன் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் பாயாது. உன் வாழ்க்கையின் உண்மையான போர்க்களம் உன் உள்ளம்தான். உன் உள்ளத்தில் அசுர குணங்கள் வாழ்கின்றன. கோபம், பொறாமை, பேராசை, சுயநலம், சோம்பல், இவையே உன் எதிரிகள். அவற்றை நீ வென்றால் நீ உண்மையான வீரன். பிறரை வெல்வது சிறிய வெற்றி, உன்னை நீ வெல்வதே பெரிய வெற்றி. அந்த வெற்றியில்தான் உன் ஆன்மா ஒளி பெறும். பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடிகளில் மலராக விழுகிறது. அந்த கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் துயரம் என் கரங்களில் வலிமையாக மாறும். உன் வேண்டுதல் என் செவியில் மணி ஓசை போல ஒலிக்கும். அந்த ஓசையை நான் வீணாக்க மாட்டேன். நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவேன். நீ பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும். அன்புதான் உன் ஆன்மாவின் சுவாசம். அன்பில்லாமல் வாழ்க்கை வெறுமை. நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ பிறருக்கு ஒளி ஏற்றினால் நான் உன் பாதையில் 1000 தீபங்கள் ஏற்றுவேன். நீ பிறரின் பசி தீர்த்தால் நான் உன் ஆன்மாவை நிறைவடையச் செய்வேன். உன் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும். இனிய வார்த்தைகள் மலரின் வாசனை போல, காயப்படுத்தும் வார்த்தைகள் முள்ளின் குத்து போல. வார்த்தைகள் காற்றில் பறந்து விடாது, அவை உள்ளங்களில் ஊடுருவும். அதனால் உன் நாவை இனிமையால் நிரப்பிக்கொள். உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். உன் கரங்கள் தர்மத்திற்கு உபயோகப்பட வேண்டும். பிறருக்கு உதவுவது உன் உண்மையான பூஜை. பிறரின் பசி தீர்ப்பது உன் நைவேத்தியம். பிறரின் வலியை துடைப்பது உன் அபிஷேகம். பிறருக்கு ஆறுதல் சொல்வது உன் தீபம். உன் தர்மமான செயல்தான் என் கண்களில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அமைதியில்தான் என் அருள் பாயும். உன் மனம் சஞ்சலமாக இருந்தால் என் குரல் உனக்குச் சேராது. உன் மனம் கலங்கினால் என் அருள் உன்னிடம் வராது. உன் மனம் காற்றில் கலங்கும் குளம் போல ஆகும். ஆனால் அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும். அதனால் எந்த நிலையிலும் அமைதியை பாதுகாத்துக்கொள். பிள்ளையே, உன் நம்பிக்கை உன் உயிரின் ஒளி. நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வராது. உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும். அந்த கதவை மூடிவிட்டால் என் அருள் உன்னிடம் பாய முடியாது. அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. சோதனை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நீ எவ்வளவு சோர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எவ்வளவு விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன். நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் பல சோதனைகள் வரும், பல தடைகள் வரும், பல இருள்கள் வரும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் உன் ஆன்மா நிறைவடையும். அந்த நிறைவில்தான் உன் சாந்தி. பிள்ளையே, உன் துயரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான வலிமையை நான் தருவேன். உன் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன்.
என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் துயரம் அகலும், உன் தடைகள் பாதையாக மாறும், உன் இருள் ஒளியாகும், உன் சோர்வு வலிமையாகும், உன் வாழ்வு விழாவாகும். அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, முருகனிடம் இருக்கும் வேலின் தத்துவம் உனக்கு வழிகாட்டும் ஒளி. கூர்மையான வேல் இருளை வெட்டும் போல, கூர்மையான எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கும் அசுர குணங்களை அழிக்கும். ஞானவேல் அறிவை தரும், சக்திவேல் வலிமையை ஊற்றும், வீரவேல் சோர்வை நீக்கும், வெற்றிவேல் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். என் வேல் உன்னிடம் இருக்கிறது என்பதை நினைத்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கடந்து செல். பிள்ளையே, நீ எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை ஒரு சோதனை மண்டபம். அந்த சோதனை உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். புயல் மரத்தின் வேரை ஆழமாக்கும், நெருப்பு இரும்பை எஃப்காக்கும். அதுபோல் சோதனை உன் உள்ளத்தை உறுதியானதாக மாற்றும். நீ எவ்வளவு தடுமாறினாலும் என் அருள் உன்னை தாங்கும், என் கருணை உன்னை தூக்கும், என் ஒளி உன் பாதையை விளக்கும். உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடிகளில் மலராக விழுகிறது. அந்த மலர்களை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். உன் துயரம் என் கரங்களில் வலிமையாக மாறுகிறது. உன் வேண்டுதல் என் செவியில் மணி ஓசை போல ஒலிக்கிறது. அந்த ஓசையை நான் வீணாக்க மாட்டேன். நீ என்னை ஒருமுறை அழைத்தால் நான் 1000 முறை ஓடி உன்னிடம் வருவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான எதிரிகள் வெளியில் இல்லை, அவை உன் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. கோபம், பொறாமை, பேராசை, சுயநலம், சோம்பல், இவையே உன் உண்மையான அசுரர்கள். அவற்றை நீ வென்றால்தான் நீ உண்மையான வீரன். பிறரை வெல்வது சிறிய வெற்றி, உன்னை நீ வெல்வதே பெரிய வெற்றி. அந்த வெற்றியில்தான் உன் ஆன்மா ஒளி பெறும். உன் இதயம் ஆலயம், உன் சிந்தனை தீபம், உன் வார்த்தை பஜனை, உன் செயல் அர்ச்சனை, உன் கண்ணீர் அபிஷேகம், உன் அன்பு நைவேத்தியம். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் அதுவே எனக்கு ஆலயம். உன் செயல் தர்மமாக இருந்தால் அதுவே எனக்கு பண்டிகை. பிள்ளையே, நீ பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும். அன்புதான் உன் ஆன்மாவின் சுவாசம். அன்பில்லாமல் வாழ்க்கை வெறுமை. அன்புதான் உன்னை உயர்த்தும். அன்புதான் பிறரை உயர்த்தும். நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ பிறரின் பசி தீர்த்தால் நான் உன் ஆன்மாவை நிறைவடையச் செய்வேன். நீ பிறருக்கு ஆறுதல் சொன்னால் நான் உன் உள்ளத்தில் 1000 ஆறுதலை ஊற்றுவேன். உன் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். இனிய வார்த்தைகள் மலரின் வாசனை போல, காயப்படுத்தும் வார்த்தைகள் முள்ளின் குத்து போல. வார்த்தைகள் காற்றில் பறந்து போகவில்லை, அவை உள்ளங்களில் ஊடுருவும். அதனால் உன் நாவை இனிமையால் நிரப்பிக்கொள். உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். உன் வார்த்தைகள் பிறரின் வலியை போக்கட்டும். உன் கரங்கள் எப்போதும் தர்மத்திற்கு உபயோகப்பட வேண்டும். பிறருக்கு உதவுவது உன் உண்மையான பூஜை. பிறரின் பசி தீர்ப்பது உன் நைவேத்தியம். பிறரின் வலியை துடைப்பது உன் அபிஷேகம். பிறருக்கு ஆறுதல் சொல்வது உன் தீபம். உன் கரங்களில் தர்மம் இருந்தால் என் அருள் உன்னிடம் பாயும். பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அமைதியில்தான் என் அருள் பாயும். உன் மனம் கலங்கினால் என் குரல் உனக்கு சேராது. உன் மனம் சஞ்சலமாக இருந்தால் என் அருள் உனக்கு வராது. உன் மனம் காற்றில் கலங்கும் குளம் போல ஆகும். ஆனால் அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும். அதனால் எந்த நிலையிலும் அமைதியை பாதுகாத்துக்கொள். பிள்ளையே, உன் நம்பிக்கை உன் உயிரின் ஒளி. நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வராது. உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும். அந்த கதவை மூடிவிட்டால் என் அருள் உன்னிடம் பாய முடியாது. அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. சோதனை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நீ எவ்வளவு சோர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எவ்வளவு விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன். நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் பல சோதனைகள் வரும், பல தடைகள் வரும், பல இருள்கள் வரும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் உன் ஆன்மா நிறைவடையும். அந்த நிறைவில்தான் உன் சாந்தி. பிள்ளையே, உன் துயரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான வலிமையை நான் தருவேன். உன் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன்.
என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் துயரம் அகலும், உன் தடைகள் பாதையாக மாறும், உன் இருள் ஒளியாகும், உன் சோர்வு வலிமையாகும், உன் வாழ்வு விழாவாகும். அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும், அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, முருகனிடம் இருக்கும் வேல் என்பது ஆயுதம் அல்ல, அது அருள். அது பாவத்தை அழிக்கும் கருவி. அது சத்தியத்தை நிலைநாட்டும் தத்துவம். அது அறிவை விதைக்கும் ஒளி. அது அன்பை வளர்க்கும் சக்தி. என் வேல் கூர்மையோடு இருப்பது போலவே உன் சிந்தனை கூர்மையாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்க உன் எண்ணம் திடமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். மனம் கலங்கினால் எதுவும் முடியாது. ஆனால் மனம் உறுதியாயிருந்தால் எதுவும் சாத்தியம். என் வேல் உன்னிடம் இருக்கிறது என்று உணர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் துணிவோடு நில்லு. பிள்ளையே, உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. சோதனை வந்தால் நீ சோர்ந்து போகாமல் அது உன்னை வலிமை பெறச் செய்யும் கருவி என்று எண்ணிக்கொள். மழை பெய்யாமல் நிலம் பசுமையாகாது. நெருப்பு இல்லாமல் பொன் சுத்தமாகாது. அதுபோல் சோதனை இல்லாமல் ஆன்மா வலிமை பெறாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை மேம்படுத்தவே வந்தது. உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடிகளில் அர்ப்பணிக்கப்பட்ட பூவே. நீ சிந்தும் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். உன் வேண்டுதலை நான் செவிமடுக்காமல் விடுவதில்லை. நீ என்னை நினைக்கும் அந்த சிறிய தருணமே உன் வாழ்க்கையின் திருப்பு முனை. பிள்ளையே, உன் உண்மையான எதிரிகள் வெளியில் இல்லை, உன் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. கோபம், பொறாமை, சுயநலம், பேராசை, இவையே உன் உண்மையான அசுரர்கள். அவற்றை வெல்லாமல் நீ எத்தனை பெரிய வெற்றியும் பெற்றாலும் அது உண்மையான வெற்றி அல்ல. பிறரை வெல்வது சிறியது, உன்னை நீ வெல்வதே பெரிது. அதற்கு உன் மனம்தான் போர்க்களம், உன் ஆன்மாதான் வீரன். என் வேல் உன் கையில் இருப்பதால் அந்த வெற்றியை நீ அடைவாய். பிள்ளையே, உன் இதயம் ஆலயம், உன் சிந்தனை தீபம், உன் வார்த்தை பஜனை, உன் செயல் அர்ச்சனை, உன் கண்ணீர் அபிஷேகம், உன் அன்பு நைவேத்தியம். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் பூஜையாக மாறட்டும். நீ உண்மையான பக்தியோடு வாழ்ந்தால் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருப்பேன். நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நீ பிறருக்கு ஒளி ஏற்றினால் நான் உன் பாதையில் 1000 தீபங்களை ஏற்றுவேன். நீ பிறரின் பசி தீர்த்தால் நான் உன் ஆன்மாவை நிறைவடையச் செய்வேன். நீ பிறருக்கு ஆறுதல் சொன்னால் நான் உன் உள்ளத்தில் 1000 ஆறுதலை ஊற்றுவேன். உன் வார்த்தைகள் எப்போதும் இனிமையாக இருக்கட்டும். வார்த்தைகள் காற்றில் பறந்து போகவில்லை, அவை உள்ளங்களில் ஆழமாக பதியும். இனிய வார்த்தைகள் மலரின் வாசனை போல, காயப்படுத்தும் வார்த்தைகள் முள்ளின் குத்து போல. உன் நாவை எப்போதும் அன்பால் நிரப்பிக்கொள். உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். உன் கரங்கள் தர்மத்திற்கு உபயோகப்பட வேண்டும். பிறருக்கு உதவுவது உன் உண்மையான பூஜை. பிறரின் பசி தீர்ப்பது உன் நைவேத்தியம். பிறரின் வலியை துடைப்பது உன் அபிஷேகம். பிறருக்கு ஆறுதல் சொல்வது உன் தீபம். உன் தர்மமான செயல்தான் என் கண்களில் மிகப்பெரிய பண்டிகை. பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியில் தான் என் குரல் கேட்கும். அமைதியில் தான் என் அருள் பாயும். உன் மனம் கலங்கினால் என் குரல் உனக்கு சேராது. உன் மனம் சஞ்சலமாக இருந்தால் என் அருள் உனக்கு வராது. உன் மனம் காற்றில் கலங்கும் குளம் போல ஆகும். ஆனால் அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும். அதனால் எந்த நிலையிலும் அமைதியை பாதுகாத்துக்கொள். உன் நம்பிக்கை உன் உயிரின் ஒளி. நம்பிக்கை இல்லாமல் என் அருள் உன்னிடம் வராது. உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும். அந்த கதவை மூடிவிட்டால் என் அருள் உன்னிடம் பாய முடியாது. அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. சோதனை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நீ எவ்வளவு சோர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எவ்வளவு விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன். நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. பிள்ளையே, வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் பல சோதனைகள் வரும், பல தடைகள் வரும், பல இருள்கள் வரும். ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் உன் ஆன்மா நிறைவடையும். அந்த நிறைவில்தான் உன் சாந்தி. உன் துயரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான வலிமையை நான் தருவேன். உன் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும்
அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் துயரம் அகலும், உன் தடைகள் பாதையாக மாறும், உன் இருள் ஒளியாகும், உன் சோர்வு வலிமையாகும், உன் வாழ்வு விழாவாகும். அதனால் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும். அந்த அமைதியில்தான் என் அருள் பாயும். நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, என் வேலின் கூர்மை வெளியில் உள்ள அசுரர்களை மட்டுமே அழிக்காது, உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் அசுர குணங்களையும் அழிக்கும். அந்த வேல் உனக்கு காப்பு. அந்த வேல் உன் மனத்தில் விழுந்திருக்கும் இருளை வெட்டி உன் உள்ளத்தில் ஒளியை விதைக்கும். நீ எவ்வளவு இருளில் விழுந்தாலும், அந்த இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும், என் வேல் உன்னுள் ஒளி புகட்டும். அந்த ஒளி உன்னை காப்பாற்றும். பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்து போகலாம். நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை சந்திக்க வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் நினைத்துப்பார், மலையின் மேல்தான் மின்னல் விழும், சமவெளியில் அது விழுவதில்லை. அதுபோல உன் ஆன்மா வலிமையானது என்பதற்காகவே உனக்கு சோதனை வருகிறது. நீ அதை தாங்கிக் கொண்டால் அந்த சோதனை உன்னை உயர்த்தும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் விதையாகிறது. நீ சிந்தும் கண்ணீர் என் திருவடியில் விழுந்து மலராக மாறுகிறது. அந்த மலர்கள் உன் வாழ்வை அலங்கரிக்கின்றன. உன் துயரம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. உன் வேண்டுதல் வெறுமனே காற்றில் போய்விடுவதில்லை. அது என் இதயத்தை தட்டுகிறது. அந்த தட்டுதலுக்கு நான் பதில் அளிக்காமல் இருக்க முடியாது. பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான போர்க்களம் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. வெளியே வரும் எதிரிகள் சிறியவர்கள். உன் உள்ளத்தில் இருக்கும் கோபம், பேராசை, பொறாமை, சுயநலம் இவையே பெரியவர்கள். அவற்றை நீ வென்றால் தான் நீ உண்மையான வீரன். பிறரை வெல்லும் போது அல்ல, உன்னை நீ வென்றால் தான் நீ எனது அருள் பெற்றவனாகிறாய். உன் உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் சிந்தனை தீபம் போல ஒளிரும். சிந்தனை ஒளிர்ந்தால் உன் வார்த்தைகள் பஜனை போல இனிக்கும். வார்த்தைகள் இனித்தால் உன் செயல் அர்ச்சனை போல ஆகும். செயல் தர்மமாக இருந்தால் உன் வாழ்க்கை பண்டிகை போல மலர்ந்து நிற்கும். பிள்ளையே, நீ பிறரின் கண்ணீரை துடைக்க கற்றுக்கொள். அதுதான் உன் உண்மையான பூஜை. பிறருக்கு ஒளி ஏற்றுவதை கற்றுக்கொள். அதுதான் உன் உண்மையான தீபம். பிறரின் பசி தீர்ப்பதை கற்றுக்கொள். அதுதான் உன் உண்மையான நைவேத்தியம். பிறருக்கு ஆறுதல் சொல்வதை கற்றுக்கொள். அதுதான் உன் உண்மையான பஜனை. உன் வாழ்வில் இவை இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் சஞ்சலமாக இருந்தால் என் குரல் உனக்கு சேராது. மனம் கலங்கினால் என் அருள் உனக்கு பாயாது. மனம் அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும். காற்றில் கலங்கும் குளம் போல இல்லாமல் அமைதியான ஏரி போல இருக்க வேண்டும். அதில்தான் என் சாயல் பிரதிபலிக்கும். நம்பிக்கைதான் உன் உயிரின் சாவி. அந்த நம்பிக்கையை விடாதே. சோதனை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. நம்பிக்கை இல்லாமல் அருள் உன்னிடம் பாயாது. உன் உள்ளத்தின் கதவு நம்பிக்கையால் தான் திறக்கும். அந்த கதவை மூடிவிட்டால் என் அருள் உன்னிடம் வரமாட்டாது. என் அன்பு குழந்தையே, நீ எவ்வளவு விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னிப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைப்பேன். நீ விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். அந்த பயணத்தில் நீ சோர்ந்து போகாமல் துணிவோடு நடக்க வேண்டும். பாதையில் பல தடைகள் வரும், பல இருள்கள் வரும். ஆனால் பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் உன் ஆன்மா நிறைவடையும். அந்த நிறைவில்தான் உன் சாந்தி. உன் துயரம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான வலிமையை நான் தருவேன். உன் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் துயரம் அகலும். உன் தடைகள் பாதையாக மாறும். உன் இருள் ஒளியாகும். உன் சோர்வு வலிமையாகும். உன் வாழ்வு விழாவாகும்.